அரசியலுக்கு வரணும், பொது வாழ்க்கைக்கு நான் வரணும் என்று நீங்கள் முடிவு செய்த பிறகு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களை மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும் சார். யூ ஹேவ் டு கீப் இம்ப்ரூவிங் யுவர் செல்ஃப். அதுக்காகத்தான் நீங்க நேரம் கொடுக்கணும். உங்களை இம்ப்ரூவ் பண்ணணும், மக்களை பார்க்கணும், கிராமத்துக்கு போகணும், பேசணும். இது நீங்க செய்யுங்க. மற்றபடி நீங்க ஒரு பார்ட்டி ஆபீஸ்ல டைமே வேஸ்ட் பண்ணாது. தலைவர் வருவாரு, வெளியே போயிட்டு அளவு சொல்லாம, அதெல்லாம் டைம் வேஸ்ட். அவர் வரும்போது பாப்பாரா? உங்களுக்கு அந்த திறமையும் தகுதியும் இருக்கும் பொழுது எல்லாரும் உங்க வீட்டுக்கு தானா தேடி வருவாங்க. பிரதர், சிஸ்டர் வாங்க, நல்லா பண்றீங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு பண்ணுங்க அப்படி. ஆனால் உங்களுடைய தகுதியை வளர்ப்பதற்கு மட்டுமே நேரத்தை செலவிடுங்களோ தவிர ஒரு தலைவர்களை பார்ப்பதற்கோ தலைவர்கள் பக்கத்தில் நிற்பதற்கோ நேரத்தை கொடுக்காது. இப்ப ஜப்பான்லாம் போய் பாருங்க. சமீபத்தில் ஒரு பிரைம் மினிஸ்டரை சுட்டு கொண்டாங்க, அசாசினேட் பண்ணாங்க, ஷினோ அபே. பேப்பர்ல பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஷினோ அபே எங்க பேசிட்டு இருக்காருங்க? ஸ்ட்ரீட் கார்னர் மீட்டிங்ல. அவரு கூட எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தமா 100 பேர். 100 பேருக்கு அவர் பேசிட்டு இருக்காங்க. 2 போலீஸ்காரங்க நிக்கிறாங்க. ஒருத்த அவனே வீட்லயே அந்த கன்னை செஞ்சு அவனே வீட்டுல ஹோம்மேட் கன் பண்ணி அதை வந்து ஷினோ அபேயை பார்த்து கழுத்துல சுட்டுட்டு போயிடுறான். somebody who wouldn't like ஷினோ அபே or whatever nonsense. அப்ப நம்ம எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படி ஒரு பெரிய கூட்டத்துல தான் தலைவர்கள் வருவாங்க, அது எப்படி ஷினோ அபே 100 பேருக்கு இடத்துல இருந்தாங்கன்னா, ஜப்பான்ல முழுசுமே இட் இஸ் ஆல் 100 people, 50 people, 25 people, இதெல்லாம் லீடர்ஸே பேசுறாங்க. சோ நம்ம கிட்ட தான் இந்த பெரிய மாநாடு, பெரிய கூட்டம், 50,000 சேர் போடு, 1,00,000 சேர் போடு, அத்தனை பேர்த்த வர சொல்லு, இத்தனை பேர்த்த வர சொல்லு, 10 மாலையை போடு, 10 அவார்டை கொடு, அவங்களுக்கே ஒரு டைட்டில் கொடுத்துக்க, இல்லைங்களா? புது ஸ்டைல் இருப்ப அவங்களுக்கு நீயே ஒரு டைட்டில் கொடு. ஒரு டைட்டில் நம்மளே சும்மா இருந்தா 4 பேர் சேர்ந்து ஒரு டைட்டில் வச்சு ஒரு போஸ்ட் அடிச்சு போடு. அந்த கலாச்சாரத்துல இருந்து உங்க ஜெனரேஷன் வெளியே வரணும். குறிப்பா இன்னைக்கு இந்த 70 பேரு நாங்கெல்லாம் அரசியல் பயிலரங்கத்துக்கு வந்திருக்கோம், நாங்க போறோம் நினைக்கிற நீங்க இந்த கலாச்சாரத்திலிருந்து நீங்க அடிப்படை கல்ச்சரல் சேஞ்ச் இன் பாலிடிக்ஸ் கொண்டு வரணும். அன்காமன் டீசன்சி, டிரான்ஸ்பரன்சி, மக்கள் மீது நீங்கள் காட்டக்கூடிய அன்பு, நமக்கு நாமே பட்டம் கொடுத்துக்கிறது, நம்மளை சுத்தி 4 பேர்த்த வச்சுக்கிட்டு பட்டத்தை சொல்றான்னு சொல்றது, அதிலிருந்து வெளியே வர வேண்டிய காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்க. ஏன்னா மக்கள் மாறிட்டாங்க சார். நம்ம தான் மாறாம சுத்திட்டு இருக்கோம். அரசியல்வாதிகள் தான் மாறாம சுத்திட்டு இருக்கோம். மக்கள்லாம் எப்பவோ மாறிட்டாங்க. மக்கள்லாம் ரொம்ப ப்ரோக்ரசிவ் ஆயிட்டாங்க. மக்கள்லாம் ஆஸ்பிரேஷனல் ஆயிட்டாங்க. அரசியல்வாதிகள் நாம் இன்னும் பழைய டேப் ரெக்கார்டர் மாதிரி அதே பாட்டை திரும்ப திரும்ப தேஞ்சு போன டேப் ரெக்கார்டரை போட்டிட்டு இருக்கோம். ஒரே மோடஸ் ஆபரண்டி, ஒரே செட் பேட்டர்ன். சோ நீங்க இன்னோவேட்டிவா பாலிடிக்ஸ் யோசிக்கணும், ரொம்ப இன்னோவேட்டிவா யோசிக்கணும். பர்சனலைஸ்ட் கம்யூனிகேஷன், 1-to-1 ரீச் பண்ண பார்க்கணும். ஒரு வாக்காளனுக்கும் 1-to-1, பொதுவா 100 பேர் உட்கார வச்சு பேசுறதுக்கும் தனித்தனியா 1-to-1 கம்யூனிகேஷனுக்கும் டெக்னாலஜி வந்துருச்சு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, அக்கா ராதா அப்படி நீங்க சொன்னீங்கன்னா ஏஐல அதே மாதிரி பண்ணி பர்சனலா கொடுக்க முடியும். உங்க வாய்ஸை ஏஐல மாத்தி அன்பு சகோதரர் கீர்த்திவாசன் அவர்களே அப்படின்னு பேச முடியும். இது எல்லாம் நீங்க கத்துக்கணும், பயன்படுத்தணும். இதெல்லாம் இப்ப கூடிய இளைஞர்கள், படித்தவர்கள், அதனால தான் கேட்டேன் எத்தனை பேர் ப்ரொஃபஷனலா இருக்கிறீங்க இங்க வந்திருக்கீங்க. உங்களுடைய டெக்னாலஜி எல்லாத்தையும் நீங்க அரசியல்ல பயன்படுத்தணும். எப்படி 1-to-1 கொண்டு வரலாம், மக்கள்கிட்ட உங்களுடைய ரீச் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். உங்களுடைய சோசியல் மீடியா ஃபீட்ஸ் இருக்கும், உங்களுடைய பர்சனல் வெப்சைட் இருக்கும். 1-to-1 கம்யூனிகேஷன், அதாவது மக்கள் நினைக்கணும் நீங்க எங்க இருந்தாலும் 1-to-1 உங்கள்ட்ட பேசணும். மக்கள் இன்னைக்கு முடியல, இன்னைக்கு இல்ல. இவ்வளவு பெரிய கூட்டத்தில் எப்படி 1-to-1 பேசுவீங்க? உங்க காலத்துல எவ்வளவு கோடி மக்களாக இருந்தாலும் 1-to-1 பேசுவதற்கு நீங்க உங்க டெக்னாலஜி பிளாட்ஃபார்மை பயன்படுத்தணும். டைரக்ட் மெசேஜ், இன்டைரக்டா போடுங்க, மெசேஜ் பண்ணுங்க. அதை எப்படி பண்ணுவீங்கன்னு தெரியலங்க. I'm just telling you, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறனால பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது. அதெல்லாம் நீங்க தயாராகும். அது எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு வாக்காளர்கள் முழுவதுமாக வித்தியாசமான வாக்காளர். கிட்டத்தட்ட 40% எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் இருக்கும்போது தான் முடிவே பண்றாங்க யாருக்கு ஓட்டு போட போறோம். அப்படின்னா லேட்டா கமிட் பண்றாங்க, ஏர்லியரா கமிட் பண்ணல. ஏர்லியரா யார் கமிட் பண்ணுவாங்க? சித்தாந்தம் இருக்கக்கூடியவங்க முதல்ல கமிட் பண்ணுவாங்க. சார் யாரா வேணாலும் இருக்கட்டும், நான் டிஎம்கேனா டிஎம்கே, ஏடிஎம்கேனா ஏடிஎம்கே, பிஜேபினா பிஜேபி, காங்கிரஸ்னா காங்கிரஸ். ஆனா இன்னைக்கு அந்த சித்தாந்தத்திலிருந்து மக்கள் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. So 40% voters are late committers. அவங்க கடைசி ஒரு வாரத்தில் தான் கமிட் பண்றாங்க. அப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், மக்கள் சித்தாந்தத்தை மட்டும் பார்க்கல, சித்தாந்தத்தை தாண்டி வெளியே வந்து பார்க்கறாங்க. சோ உங்களுடைய சமகால அரசியல் இதெல்லாம் நீங்க பாப்பீங்க. சோ ஒரு வாக்காளன் பல விஷயத்தை பார்க்கறாங்க. வெறும் ஒரு கட்சி ஐடியாலஜி ஓட்டு அப்படின்னு கிடையாதுங்க, பல விஷயத்தை பார்த்து ஓட்டு போடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த புது ட்ரெண்டுக்கு நீங்க அடாப்ட் ஆயிட்டீங்களா? அந்த புது சின்ன சின்ன ட்ரெண்ட் எல்லாம் கவனிக்கிறீங்களா? வேர்ல்டு ஃபுல்லா பாருங்க, வேர்ல்டு ஃபுல்லா எலெக்ஷன் பாருங்க, ரைட்டிஸ்ட் குரூப் தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. There is nothing called right and left. இப்ப பிஜேபி ரைட்டிஸ்ட் பார்ட்டியா? பிஜேபி இஸ் நாட் a ரைட்டிஸ்ட் பார்ட்டி. பிஜேபி இஸ் நாட் a ரைட்டிஸ்ட் பார்ட்டி. காரணம், இந்த ரைட் லெஃப்ட்ங்கிறது என்னங்க? பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்ததுக்கு அப்புறம் பிரெஞ்சுல மக்களாட்சி வருது.
மக்களாட்சியில பார்லிமெண்ட் எல்லாம் உட்கார்றாங்க, அந்த ஹவுஸ் ஆஃப் சேம்பர் எல்லாம் உட்கார்றாங்க. அப்ப யாரெல்லாம் ஸ்பீக்கருக்கு ரைட் சைடுல உட்கார்ந்தாங்களோ அவங்களுக்கு சேஞ்ச் வேணும், யாரெல்லாம் ஸ்பீக்கருக்கு லெப்ட் சைடு உட்கார்ந்துருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் சேஞ்ச் வேண்டாம், பழைய மொனார்கி மாதிரியே இருக்கணும். யாரெல்லாம் சென்ட்ரல் உட்கார்ந்தாங்களோ அந்த சேம்பர்ல அவங்க இது வேண்டாம் அது வேண்டாம் கொஞ்சம் லைட்டா பண்ணலாம். சோ யாரெல்லாம் சேஞ்ச் வேணும்னு சொல்றாங்களோ ரைட்டிஸ்ட் ஆயிட்டாங்க, யாரெல்லாம் ஸ்டேட்டஸ் கோ வேணும்னு சொல்றாங்களோ லெப்டிஸ்ட் ஆயிட்டாங்க. அதை அப்படியே கொண்டு வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மேலேயே நம்ம அப்புறம் பிஜேபி இஸ் ரைட்டிஸ்ட் பார்ட்டி இல்ல, ஒரு லெப்ட் பார்ட்டி செய்யறதை விட பிஜேபி செய்யுது. இத்தனை பேத்துக்கு லோனு, இத்தனை பேத்துக்கு வீடு, இத்தனை பேத்துக்கு ரேஷன் அட்டை, இத்தனை பேத்துக்கு அரிசி, இத்தனை பேத்துக்கு தானியம். அப்ப பிஜேபி லெப்டிஸ்ட் மட்டுமா? ரோடு போடணும், ஏர்போர்ட் கட்டணும், ரைட்டிஸ்ட் வேலையும் பாக்குது. அதனால இன்னைக்கு இந்தியால எந்த கட்சியுமே, காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் பிஜேபி ஆக இருக்கட்டும், ரைட் லெப்ட் எங்கேயுமே நீங்க அடைக்க முடியாது. யூ கேனாட் புஷ் them into right or left. மாறிடுச்சு. அப்ப மக்கள் சித்தாந்தத்தை தாண்டி வேற ஏதோ பாக்குறாங்க. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, என்ன பாக்குறாங்க? ரைட் லெஃப்ட் தாண்டி ஏதோ பாக்குறாங்க. 40% ஆஃப் பீப்பிள் லேட்டா கமிட் பண்றாங்க அக்ராஸ் த வேர்ல்டு. நீங்க பாருங்க, நம்ம பிஎம் சார் பல இடத்துக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு பிரேசில் இருந்து ஆரம்பிச்சு எல்லா கண்ட்ரியும் பாருங்க. இன்னைக்கு வர அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க? எல்லாரும் வேஸ்ட், நான் வந்தனா சிஸ்டத்தையே உடைச்சு நான் மொத்தமா மாத்திரணும், அவங்க தான் இன்னைக்கு ஜெயிக்கிறாங்க. உலகம் ஃபுல்லா பாருங்க. அது சில பேர், சேவியர் மேலி, லாட்டின் அமெரிக்கால ஒரு பிரசிடென்ட், அவர் எலெக்ஷன் கேம்பெயினே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சாக்கட்டர் தூக்கிட்டு வந்தார். சாக்கட்டர், அந்த சூப்பர்மேன் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சாக்கட்டர், அந்த மர வெட்டுறக்கு ஒரு கருவி எடுத்துட்டு வந்தார். அவருடைய எலெக்ஷன் கேம்பெயின் யூடியூப்ல பாருங்க. நான் வந்தனா மொத்தமா சிஸ்டத்தையே வெட்டி தூக்கி வீசுறேன்னு சொல்லிட்டு அந்த சாக்கட்டரை ஆன் பண்ணி மக்களுக்கு காட்டுவார். நான் வந்தனா உங்களுக்கு பாக்குறதுக்கு என்ன பைத்தியக்கார மாதிரி இருக்கு, என்னடா இப்படிலாம் பண்றாரு. அப்புறம் அவங்க பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் பேர்ல எழுதி வச்சிருப்பாரு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பினான்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி. நான் வந்தனா என்ன பண்ணுவேன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் உடைச்சு ஒரு டிபார்ட்மெண்ட் வேண்டாம் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிடுவேன். நான் வந்தனா 50% அரசு ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பிடுவோம். இப்படித்தான் கேம்பெயினே பண்ணாரு. ஹையஸ்ட் மெஜாரிட்டியில ஜெயிச்சு வந்தார். சோ இப்படி இருக்காங்க. சோ இத்தாலி மாதிரி பிரைம் மினிஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி பழைய இத்தாலியினுடைய ரெனேசன்ஸை கொண்டு வர்றேன், எக்ஸ்ட்ரீம் ரைட்டிஸ்ட், அவங்க ஜெயிக்கிறாங்க. நெதர்லாண்ட்ஸ்ல பாருங்க, நெதர்லாண்ட்ஸ் வந்து ரைட்டிஸ்ட் எல்லாம் தாண்டி ரைட்டிஸ்ட், அவங்க ஜெயிக்கிறாங்க. ஜெர்மனில புதுசா ஆரம்பிச்ச கட்சி ஏஎஃப்டிங்கிற ஒரு கட்சி, எங்க ஊருக்கு இமிகிரேஷனே வரக்கூடாது, ஜெர்மன்ஸ்க்கு மட்டும்தான், 20.5% ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸ்ரீலங்கால பாருங்க 3% வாக்கு இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு ஒரு பிரசிடென்ட் ஆயிருக்காரு இந்த எலெக்ஷன். அப்ப உலகம் ஃபுல்லா என்ன நடக்குதுன்னா, மக்கள் யாரெல்லாம் நான் மாற்றத்தை கொடுப்பேன்னு சொல்றாங்களோ அவங்க பக்கம் மக்க போறாங்க. நான் மாற்றத்தை கொடுக்கறேன், அடிப்படையே நான் மாத்துறேன், புதுசா ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர்றேன். சோ அப்ப மக்களுக்கு என்ன? மக்களுக்கு மாற்றம் வேண்டும், தொடர்ந்து மாற்றம் வேண்டும். அக்ராஸ் த வேர்ல்டு எலெக்ஷன் பாருங்க, அதுவும் எவ்வளவு ரேடிக்கலா பேசுறீங்களோ அவ்வளவுக்கு அளவு ஓட்டு. எவ்வளவு ரேடிக்கல். தமிழ்நாட்டில் நேற்று பார்த்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாட்டெல்லாம் நிக்க வச்சு பேசிட்டு இருந்தார். என்ன மாடெல்லாம் வாக்காளர் உரிமை கேட்குது. சோ இன்னைக்கு மக்கள் ரொம்ப ரேடிக்கலா போறாங்க. இன்னொரு அரசியல் தலைவர் மரமேறிட்டு இருக்காரு. சோ we are seeing everything. அவங்க பண்றது எதுவும் உங்களுக்கு தப்பு சரினே இல்லைங்க. எல்லாரும் ரேடிக்கலா மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுடைய மனசை கவரணும். மக்கள் அப்பதான் ஓ இவங்க ஒரு மரமேறி ஏதோ பண்றாரு, மாற்றத்தை இவர் கொடுப்பாரா பாக்குறாங்க. சோ இன்னைக்கு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க, எல்லாத்தையும் செய்யறாங்க. சேவியர் மேலி, மெலோனி, எத்தனையோ தலைவர்கள், வேண்டர் வால்ஸ் நம்ம நெதர்லாண்ட்ஸ்ல, எல்லா இடத்துலயும் பாருங்க எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க. ஆனா உங்களுக்கு எனக்கு அது எக்ஸ்ட்ரீமா தெரியும், ஆனா மக்களுக்கு அது எக்ஸ்ட்ரீமா தெரியல. மக்களுக்கு மாற்றத்தை கொடுக்குறாங்க, நம்ம ஓட்டு போடணும். சோ அதனால நீங்க ஒரு தலைவரையும் ஸ்டடி பண்ணணும். யாரையுமே ஒதுக்காதீங்க, யாரையும் ஒதுக்காதீங்க. ட்ரம்ப் அவர்களை தயவு செஞ்சு ஒதுக்காதீங்க. என்னங்க ட்ரம்ப் காலைல 2 மணிக்கு ட்வீட் போடுறாரு, என்ன போடுறாரு யாருக்குமே தெரியல. நேத்து யாரோ சொன்னாங்க ட்ரம்ப் அவங்க இந்த டாரிஃப்காக லெட்டர் எழுதி எல்லாத்துக்கும் அனுப்புறாங்க, நான் டாரிஃப் போட போறேன். நேத்து ஒருத்தர் ஆன்லைன்ல பார்த்தேன், அவர் எழுதின லெட்டர்ல கிராமட்டிக்கல் மிஸ்டேக் மட்டுமே 26 மிஸ்டேக் இருந்துச்சு. ட்ரம்ப் அவங்க எழுதினது 26 கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருந்துச்சு. கமாவுக்கானா, கேபிட்டல் லெட்டர், இங்க ஸ்பேஸ் உள்ளீங்க, அதெல்லாம் யாரும் பார்க்கலீங்க. ட்ரம்ப் ஹஸ் பிகம் வெரி ரேடிக்கல். அவருக்கு தெளிவா இருக்கு, என் பேஸுக்கு நான் போகணும், என்னை மாற்றத்துக்காக மக்கள் வாக்களிச்சாங்க, அவங்களுக்கு நான் அப்பீல் பண்ணும். இஸ் வெரி கிளியர். அப்ப நீங்க இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபீல்டுன்னு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணணும், யாரையுமே ஒதுக்காதீங்க. அவங்க ரைட்டா இருக்கட்டும், லெப்டா இருக்கட்டும், சென்ட்ரிஸ்டா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவரா இருக்கட்டும், அண்ணன் சீமான் அவர்களா இருக்கட்டும், விஜய் அவர்களா இருக்கட்டும், யார் இருந்தாலும் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணணும். என்ன குவாலிட்டி, என்ன அட்ரிபியூட், ஏன் அப்படி இருக்காங்க, ஏன் அவங்க சக்சஸ் ஆகுறாங்க, ஏன் ஃபெயிலியர் ஆகுறாங்க,
அக்ராஸ் த வேர்ல்டு ஸ்டடி பண்ணுங்க. ஒரு புக் வச்சு மெயின்டைன் பண்ணி எழுதுங்க. நான் சொல்ற சேவியர் மேலியோட யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாக் கட்டர் கொண்டு வந்து இப்படித்தான் எலெக்ஷன் கேம்பெயினே பண்ணுவார். நான் மட்டும் ஓட்டு வாங்கிட்டுனா சிஸ்டத்தை எல்லாம் வெட்டி தூக்கி எறிஞ்சிருவேன். பிரசிடென்ட் ஆகி கார்ல போயிட்டு இருக்காரு. பிரசிடென்ட் ஆகி ஃபர்ஸ்ட் டே கார்ல போயிட்டு இருக்காரு சேவியர் மேலி. ரோட்ல ஒரு தெருநாய் நடந்து போயிட்டு இருக்கல, யூடியூப்ல வீடியோ பாருங்க. அவர் சொல்றாரு எல்லா காரை நிறுத்துங்கப்பான். கார் நிறுத்தி பிரசிடென்ட் இறங்கி போய் தெருநாய் தொடை கொடுத்துட்டு இருக்காரு. மக்கள்ல வந்து என்ன சார் தெருநாய் தொடை கொடுத்துட்டு இருக்கீங்க? இல்ல இறந்து போன என் நாயை பத்தி எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, அதான் இந்த நாயை தொடை கொடுத்துட்டு ஆபீஸ் போறேன். என்ன சார் இப்படி பண்றாரு அப்படின்னு. ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட்டிங். இன்னைக்கு சேவியர் மேலி எப்படி நம்ம மோடிஜி கன்சிஸ்டன்டா 11 ஆண்டுகளா ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட்டிங்ல இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு நல்ல அப்ரூவல் ரேட்டிங் இருக்கக்கூடிய தலைவர் சேவியர் மேலி லாட்டின் அமெரிக்கால இருக்கார். சோ எல்லாத்தையும் நீங்க ஸ்டடி பண்ணுங்க. கனெக்ஷன், ஹியூமன் கனெக்ஷன், ஒன் டு ஒன், அன்காமன் டீசன்சி, எக்ஸ்ட்ராடினரி லவ். இன்னொன்னு, நமக்கு இன்னைக்கு பாலிடிக்ஸ் சாதாரணமா என்ன போச்சுனாங்க, எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்றது சாதாரணமாயிருச்சு. இவன் சரி இல்லைங்க, அவன் சரி இல்லைங்க, அவன் சரி இல்லைங்க. அந்த கூட்டத்துக்குள்ள நீங்க மாட்டிக்கவே கூடாது. யாராக இருந்தாலும் நீங்க யோசிக்கணும், ஏன் இந்த முடிவு எடுத்திருப்பாங்க, ஏன் இந்த முடிவு எடுத்தாங்க, ஏன் இப்படி யோசிச்சாங்க. ஏன்னா நீங்க சேர்ல உட்கார்ந்தா தான் அந்த சேருடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க அரசியல்வாதிகளா லேர்னிங் ஃபேஸ்ல இருக்கிற நீங்க யாராக இருந்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. அதே நேரத்தில் பிரைண்டா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு அவங்க தப்பு இவங்க தப்புன்னு சொல்லாம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு நான் ஸ்டாலின் அவர்கள் சரியா பண்ணணும்னு சொன்னாலும் பல இடத்துல பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்து யோசிங்க. ஏன் அந்த டெசிஷன் எடுத்தாரு, ஏன் இப்படி எடுக்கல, ஏன் இப்படி சொன்னாரு, அதையும் யோசிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பக்குவம் வர ஆரம்பிக்கும். அதனால என்னை பொறுத்தவரை இங்க வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஹியூமன் குவாலிட்டிஸ், அட்ரிபியூட்ஸ், அன்காமன் டீசன்சி, எக்ஸ்ட்ராடினரி லவ், இதையெல்லாம் நீங்க டெவலப் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்க முதல்ல பெர்ஃபெக்டா இருக்கிற முயற்சி பண்ணணும். நீங்க சரியா இருக்கணும். நீங்க சரியாகும் போது உங்க சுத்தி இருக்கிற 2 பேர் சரியாகும், அப்புறம் 4 பேர் சரியாகும், அப்புறம் சுத்தி இருக்கிற 10 பேர் 10 வருஷத்துல எல்லாம் சரியாயிருவாங்க. பட் எல்லாரும் தப்பா இருக்கிறாங்க, நானும் தப்பா இருக்கிறேன்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா எப்பொழுதுமே மாற்றம் வராது. மாற்றம் வர வேண்டும் என்றால் முதல்ல நீங்க சரியா இருங்க. உங்களை சுத்தி ஒருத்தரா சரியாவாங்க. நீங்க நினைச்சு பாக்குறதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள்ல எல்லோரும் சரியாகி விடுவார்கள் என்று சொல்லி இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா இந்த பங்கேற்பாளர்கள் 70 பேர் வந்திருக்கிறீங்க. இன்னைக்கும் நாளைக்கும் முழுமையா பயன்படுத்துங்க. அடுத்து தமிழிசை அக்கா அவங்க வர்றாங்க, நாளைக்கு சுனில் தியோதர் அவங்க வர்றாங்க, இதுக்கு முன்னாடி இப்ப ஆந்திர பிரதேசனுடைய இன்சார்ஜா இருக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி திருப்புரால நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை கொண்டு வந்தாங்க. எல்லாத்துக்கிட்டையும் ஸ்டடி பண்ணுங்க. கடைசியா ஒரே வார்த்தையை சொல்லி முடிச்சுக்கிறேன், எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுங்க, ஆனா யாரையும் காப்பி பண்ணாதீங்க. ஏன்னா யூ ஆர் வெரி யூனிக். நீங்க யூனிக். யாரையும் காப்பி அடிச்சு உங்களுடைய சுயமான கேரக்டரை இழந்துடாதீங்க. இந்த ஹால் இருக்கக்கூடிய 70 பேர் யூ ஆர் யூனிக். இல்ல அவரு சூப்பர் அதே மாதிரி நான் இருக்கட்டுமானா அதுக்கு அவரே இருந்துட்டு போயிடலாமே, நீங்க எதுக்கு இருக்கீங்க? இல்ல இவரு நல்லா, எல்லாத்துக்கிட்டும் இருக்கிற நல்ல நல்ல விஷயங்களை எடுத்துக்க பாருங்க. ஆனா உங்களுடைய ஒரிஜினாலிட்டி, தனித்தன்மையை விட்டு கொடுத்துறாதீங்க. நீங்க நீங்களா இருங்க. உலகம் உங்களுக்காக நிச்சயமாக ஒரு நாள் மாறும். அவசரப்பட்டு உங்களுடைய பர்சனல் குவாலிட்டியை விட்டு கொடுத்துறாதீங்க. பி யுவர் செல்ஃப். தி வேர்ல்ட் வில் சேஞ்ச் ஃபார் யூ. வந்திருக்கூடிய எல்லோருக்கும்